அநேகருடைய வாழ்க்கையை பாப்பமாக இருந்தால் குடி போதைகள், மது போதை, கஞ்சாவல், கசிப்பு இப்படியான போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, இந்த போதை வஸ்து ஒரு மன்னனுக்கு தீர்வளிக்க முடியாது. இன்றைக்கு எந்த குடும்பஸ்தர்களை பார்த்தாலும் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் என்ற உடனே அவர்கள் செல்லும் இடமென்று மதுபான சாலையாய் இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த குடி பழக்கம் என்பது ஒரு வியாதி போலதான். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலே இந்த போதை என்பது அடிமைப்பட்டு ஒரு வியாதியை போல ஒரு மனிதனுடைய சரீரத்திலே உறைஞ்சிக் கொண்டு இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இந்த போதை வஸ்து ஒரு மனிதனை அழிக்கின்றது. இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை படைத்ததன் நோக்கம் இவர்கள் வாழும் நாட்கள் கொஞ்ச நாட்கள், அந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை சீராக வாழ வேண்டும் என்பதற்காகவே. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம்.